அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுகிறக்காக எடுத்த கதை கெடுப்பதுவும். அபுல் கலாம் ஆசாத் எழுதிய ஆக்கிரமிப்பு குறுந்தகதைகள் தொகுப்பில் இந்த கதையை படித்தேன். இது கொரோனா காலங்களில் எழுதப்பட்ட கதை. பெரும்பாலும் அந்த பாதிப்புகள் இந்த கதைகளில் எல்லாத்துலேயும் இருக்கும். கல் தச்சருக்கு அன்னைக்கு நேரம் சரியில்லை. மழை பெஞ்சு கட்டட பராமரிப்பு பணியெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்குது. அவரை அடுத்த வாரம் வேலைக்கு வர சொல்கிறாங்க. அவர் ஊரடங்கு போட்டதுனால நீண்ட நாளாக அந்த கட்டுமான பணிகள்லாம் நின்று போயிருந்த நேரம், இப்போ தான் மெதுவாக அங்கொன்று இங்கொன்றுமா வேலையை தொடங்கி ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சின்ன சின்ன கட்டுமான வேலைகள் வருது. அதில் பராமரிப்பு பணிகள் உள்ள வீடு மராமத்து பார்க்குறது, இந்த வேலைகள்லாம் வருது. இந்த கல் தச்சருக்குலாம் என்ன பெரிய வேலை இருக்க போகுதுன்னா, ஒரு காலத்தில் நிறைய வேலை இருந்துச்சு. என் வேலிக்கு கல்லுக்கால் ஊன்றதுக்கே அந்த கல்லை வந்து அவங்க பெரிய பெரிய இதுலேருந்து கல் கவை அடித்து அழகாக கல் காலை கல் தூணா பிரித்து தர்றதே கல் தச்சரோட வேலை. இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிமெண்ட்டு தூணு தானே இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அப்போ இந்த கல் தச்சர் என்ன வேலை பண்ணுவார் அப்படின்னா, பெரும்பாலும் பராமரிப்பு பணியாக தான் இருக்கும். நிலவாசலை பெயர்த்து எடுத்து தர்றது, நிலவாசல் இருக்குது அப்படி பெயர்த்து எடுத்து தர்றது, புதுசாக எதுவும் நிலக்கால் வச்சாங்கன்னா அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி தரையை தோண்டி கொடுக்குறது, சமையல் அறையில் இருக்கிற கடப்பக்கல்லை அப்படியே பேர்த்து உடஞ்சிராமல் எடுத்து கொடுக்குறது, இதுதான் கல் தச்சரோட முக்கியமான வேலை பராமரிப்பு பணியில். இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவருக்கு அப்பப்போ கிடைக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்தில் முழுமையாக நின்று போச்சு எல்லா வேலைகளும். இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறப்ப இவர் போகிறாரு. இல்லைப்பா மழை பெய்யுது, ஒரு வாரம் கழிச்சு வான்றாங்க. மழை பெஞ்சா என்னம்மா உள்ளதானமா வேலை, நான் முடிச்சு கொடுத்துட்றேனே, கொடுக்குறதா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா மொத்தமாக தான் கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம், உன்னை மேஸ்திரி தானே அனுப்பியிருப்பாரு, உங்கள் மேஸ்திரி தான் நாங்கள் பேச முடியும், மழையாக இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்துக்கலாம்னு அவர் தான் சொன்னார், நீங்கள் மேஸ்திரிகிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க. மேஸ்திரி செல்லை எடுக்க மாட்டுறாருமா அப்படிங்கிறார். அவர்கிட்ட பேசிக்கங்கய்யா அப்படின்றாங்க. இன்னும் ஒரு வாரம் வேலையின்மையை பொறுத்துக்கிற வேண்டிய கட்டாயம் அவருக்கு. ஒரு மாதமாக வேலையின்மையவே பொறுத்துக்கிட்டாச்சு, பழகி போச்சு அந்த இது. இப்போ ஒரு வாரம் தானே பொறுத்துக்கலான்ட்டு திரும்பி நடக்கிறாரு. மழை தூரிக்கிட்டே இருக்குது. இவர் வந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறக்கே 20 நிமிஷம் ஆகும். அங்கே போய் ஒரு கடை ஓரத்தில் தாவாரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஊருக்கு போகிற மாங்காடுன்ற ஊருக்கு போகிற பஸ் வர வரைக்கும் இங்கே காத்திருக்கணும். அந்த இடத்துல ஒரு ஓரமாக பிளாஸ்டிக்கை விரித்து, இப்போ ஷீட் மாதிரி விரித்து அதில் மீன்களை பரப்பி ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்காரு. இவர் சும்மா நிற்கிறவர், பஸ்ஸுக்கு தானே நிற்கிறாரு. செங்கரா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. கிலோ 300 போடவா, காசிமேடு சரக்கு தான் அப்படிங்கிறாரு அவர் விற்கிறவர். அது ஒரு காலம் கல் தச்சருக்கு. நெற்குன்றத்தில் வேலை செய்கிறப்போ வேலை முடிச்சு திரும்பும்போது காரப்பொடி மீன்களை வாங்கிட்டு வருவார். அந்த மீனை போய் வீட்டில் கொடுத்துட்டு அந்த மீன் உள்ளே குழம்பு வச்சுக்கிட்டு இருக்க அந்த வாசம் வரும்போதே இவர் வெளியில் அடிபம்பில் குளிச்சுட்டு உள்ளே போய் நல்லா சாப்பிடுவார். அது ஒரு காலமாக இருந்துச்சு. அப்போ இது திரும்ப வரவே வராத காலம் மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் இப்படி தான் இருக்கும் போல். இந்த கொரோனாவுக்கு பின்பான அந்த வேலையின்மையின் தாக்கத்தில் அவர் இந்த இதை பதிவு பண்ணுறார். நான் போடவா பெருசு அப்படிங்கிறாரு அந்த கடைக்காரர். இல்லை காரப்பொடி இல்லையாப்பா அப்படின்றாரு. வரல அப்படின்றதான் சரிப்பா அப்படின்றாரு. சட்டப்பையிலேருந்து ஃபோன் செல் அடிக்குது. செல் அடித்தது இவர் கொண்டு போன இவருடைய கருவிகள்லாம் இருக்குல்ல, சாமாங்க, அதை ஒரு மழை தண்ணி படாமல் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறார். அந்த பக்கம் அவர் என்ன பேசுகிறாருன்றதை எழுத்தாளர் சொல்லலை. இந்த பக்கம் இவர் சொல்கிற பதிலில் இருந்தே நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிற முடியாது. அவர் சொன்னதுக்கு, மழைன்னா என்ன மேஸ்திரி, நான் பாட்டு கிச்சனில் சிங்கை தட்டி எடுத்துட்டு கடப்பாவை தட்டி உடையாமல் சாத்தி வச்சிடுறேன் அப்படின்ற. அதுக்கு அவர் ஏதோ சொல்கிறார். ரொம்ப கஷ்டம்ப்பா, உனக்கு தெரியாதா மேஸ்திரி அப்படிங்கிறார் இவர். அதுக்கு அவர் ஏதோ சொல்கிறார். நான் எங்கே மேஸ்திரி மிஷின் வாடகைக்கு எடுத்து கையிலே வெட்டி தரேனே அப்படிங்கிறார். அதுக்கு ஏதோ பதில் வருது. பார்த்து செய் மேஸ்திரி, உன்னாண்டையும் வேலை இல்லைன்னா நான் எங்கே போகிறது, அடுத்த வாரம் வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறார். அப்போ அந்த மேஸ்திரி இவரை தவிர்க்கிறதுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இருந்து மிஷின் வாடகை எடுத்து மிஷின் கட்டிங் பண்ணு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் புலம்புறார். உன்ட்டையும் வேலை இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னா நான் எங்கேப்பா போவேன், அடுத்த வாரம் கூப்பிடுப்பா அப்படிங்கிறார். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து அசந்து உட்காந்துருக்கும்போது மனைவி பேசுகிறாங்க. ஐயா மழைன்னா என்னப்பா, விடுப்பா, விடுன்றல்ல, 7 கிராஸில் 8 வீடு ஒரே மாதிரி இருக்கும் பாரு, மரக்கதவு போட்ட வீடு, அங்கே வந்து புல் முளைச்சிருக்கு, வந்து புல் பிடிங்கி தர சொல்லியிருக்கிறாங்க, கூப்பிட்றேன்னாங்க, போகணும், இந்த மழை பிடிச்சிக்கிடுச்சு, இல்லைன்னா போயிருப்பேன், 2 நாள் கழிச்சு பாரு புல் நல்லா வளர்ந்துடும், அவ்வளோதான், நான் போய் புல் பிடிங்கி போட்டு பணம் சம்பாரிச்சிட்டு வரேன்,
சும்மா மழையை திட்டாத அப்படின்னு அவங்க மனைவி ஆறுதல் சொல்கிறாங்க. கல் தச்சரின் மனைவி ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு கதை முடிஞ்சிடுது. இந்த கொரோனா காலம் வந்து எத்தனை விதமான பாதிப்பை உண்டாக்கியது. உயிர் பயம் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரமே அன்றாட கூலிகள்லேருந்து பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிற எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் பாதித்த ஒரு பெரிய பேரிடர், பெருந்தொற்று இந்த கொரோனா. அந்த கொரோனா காலத்தில் ஒரு கல் தச்சரா, ஒரு எளிமையான ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிற அன்றாடங்காட்சியின் நிலையை அழகான ஒரு கதையாக எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்துல் கலாம் ஆசாத். கெடுப்பதுவும் இந்த சிறுகதை என்று உங்களோட வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.